அதுக்கு முதல்ல 1/2 கிலோ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. ரவையை வறுத்ததுக்கப்புறம் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரையும் அது கூடவே மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுபடணும். இப்போது நம்மளுடைய ரவையை மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ரவா சேர்க்குறோமோ அதே அளவுக்கு பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக முந்திரி வறுப்பட்டு வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரியை. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண ரவாவோட வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ண போகிறோம். அந்த நெய்யோடு சேர்ந்து முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனி போர்ஷனாக பிரித்து வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராக் இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.